உங்க ஜாதத்துல இப்படி இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா நான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பினாங்கன்னா அது பாவம் அவங்களுடைய போராத காலம் நினைச்சுக்க வேண்டியது. என்ன வடக்கு தெற்கு வீதியிலே கிழக்கு வாசலிலே பிறந்திருப்பான், இவனுடைய வீட்டிற்கு 15 வீடு தள்ளி ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த பையனுடைய 3 சகோதரிகள் பிறப்பாங்க, அதுல 2 சகோதரி செத்து போயிருவாங்க. காரணம் என்னன்னா இந்த நபர் போன ஜென்மத்துல ஒரு விலங்கை அடிச்சு காலி பண்ணிருப்பான் அந்த அப்படின்னு சொல்லி கதை எழுதி மொத்தம் 45 தலைப்புகள்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கதை எழுதி படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதெல்லாம் டுபாக்கு. முன்னோர்கள் ஐடி ஃபீல்டுல இல்ல, முன்னோர்கள் கேமரா ஃபீல்டு இல்ல, முன்னோர்கள் பைக் ஓட்டல, டோல்கேட்ல பணம் கட்டல. அப்ப எல்லாமே அப்டேட் ஆகும், நம்ம அதுக்கு அப்டேட் ஆகும். எங்க ஊருக்குன்னு ஒரு நாவிதர் இருப்பார், எங்க ஊருக்குன்னு ஒரு துணி வைக்கிறவர் இருக்கும். அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஜோசியர் இருப்பார். அவருக்கு நாலேஜ் எப்படி இருக்குன்னா எங்க ஊர்க்காரங்க நாலேஜ் தான் இருக்கு. எங்க ஊருக்குள்ள பிறந்தவர் தான் அவரு. அப்ப அவர் சிறப்பு பயிற்சி போய் நாசால போய் தனியார் பங்கோட்டு எல்லாம் பயிற்சி எடுத்து வரும். அவரு பேசிக்கா டெக்னிக்கல் கத்துக்குவார். வணக்கம். இன்னைக்கும் மக்கள் கிட்ட இருக்கிற சந்தேகத்தை யதார்த்தமான முறையில தீர்வு கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய ஜோதிடர் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள். இன்னைக்கும் அவரை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த கைரேகை நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மைதான். அதன் மூலமா நம்ம புனர்ஜென்மத்தை பத்தி எந்த இதுலயுமே புனர்ஜென்மத்தை பத்தி கண்டுபிடிக்க முடியாது. பூர்வ ஜென்மம், புனர்ஜென்மம், அடுத்த ஜென்மம் எதையுமே அணுஜென்மம் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. எதுக்குன்னு கேட்டா நான் என்னத்துக்காக பிறந்தேன், என்னோட ஜென்ம விதி என்னன்னு தெரியலன்றது அது கண்டுபிடிக்கிறது தான். நான் யாரு, ரமண மகரிஷி ஆசிரமத்துல போய் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் வாங்கி பாருங்க, நான் யாருன்ற ஒரு தலைப்புலதான் ஹெட்டிங் இருக்கும். ஆனா இந்த ஜோசிக்காரனை வெறும் 200 ரூபாய் வாங்கிட்டு நீ யார், நீ உன்னுடைய போன ஜென்மத்துல நீ யார், அடுத்த ஜென்மத்துல நீ யாருன்னு கதை விடுறாங்க. இது கைரேகத்துல பால் மிஸ்ட்ரியில மட்டும் இல்ல, நம்ம ஜோசியத்திலேயே இருக்குது. சப்தரிசி நாடிகள்னு இருக்கு. சப்தரிசி நாடிகள்ல லக்ன ரீதியாக 12 பார்ட்ட பெரிய பெரிய புத்தகங்களா இருக்கு. அதுல எடுத்தீங்கன்னா ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துல எழுதி இந்த ஜாதகன் என்ன வடக்கு தெற்கு வீதியிலே கிழக்கு வாசலிலே பிறந்திருப்பான், இவனுடைய வீட்டிற்கு 15 வீடு தள்ளி ஒரு சிவன் கோயில் இருக்கு, எதிர்த்து 2வது தெருவுல ஒரு பார்வதி தேவியினுடைய கோயில் இருக்கு, இவனுடைய அப்பா இத்தனாவது ஆளா பிறந்திருப்பாரு, இவங்க அப்பாவு போன ஜென்மத்துல இந்த தொழில் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சதுனால இந்த பிறப்பு எடுத்திருக்கிறாரு, அதனால இந்த அவங்க அப்பா இப்படி பிறந்திருக்கிறாரு, இவங்க அப்பா இந்த தொழில்கள் செய்வாரு, இவங்க அப்பாவுடைய குணம் எப்படி, இவங்க அப்பாவை இத்தனாவது மனைவியை கல்யாணம் பண்றப்பதான் இந்த பையன் பிறப்பான், இந்த பையன் எதுக்கு இங்க பிறந்திருக்கான்னா 7 ஜென்மத்துக்கு முன்னால என்ன பண்ணா, அடுத்து என்ன ஜென்மம் வந்தா, அதுக்கு அடுத்து என்ன ஜென்மம் வந்தா, இந்த ஜென்மத்துக்கு ஏன் பிறந்திருக்கிறான், இந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் இவன் செய்வான், இவனுடைய மனைவி யாரு, இவனுடைய மனைவி எதுக்கு இவனை கட்டிக்கிட்டாங்க, போன ஜென்மத்துல இருந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக பணிவிடை செய்யறதுக்காக இவனுடைய மனைவி இங்க வந்திருக்காங்க, இந்த பையனுடைய 3 சகோதரிகள் பிறப்பாங்க, அதுல 2 சகோதரி செத்து போயிருவாங்க. காரணம் என்னன்னா இந்த நபர் போன ஜென்மத்துல ஒரு விலங்கை அடிச்சு காலி பண்ணிருப்பான் அந்த அப்படின்னு சொல்லி கதை எழுதி மொத்தம் 45 தலைப்புகள்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கதை எழுதி வச்சிருப்பாங்க. படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா அதெல்லாம் டுபாக்கு. அதுல என்ன கர்மா கூட கனெக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க. நீங்க புனர்ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு கல்யாணம் இல்லைங்க. எல்லாருக்குமே குறை இருக்குங்க. அவங்க வீட்டுல நிறைய பேர் எல்லாருக்குமே குறை இருக்கு. ஜெனட்டிக்ங்க. நிறைய இப்ப 45 வயசு 40 வயசுல கல்யாணம் ஆகாத குடும்பங்கள் நிறைய இருக்கு. எதுக்காக குழந்தை பிறக்கலன்னு தெரியாத குடும்பங்கள் நிறைய இருக்கு. நிறைய மெட்டர்னிட்டி சென்டர்ல டாக்டர்ஸா இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லை. ஓகேங்களா, நிறைய இருக்கு. எதுக்காக இந்த நோய் வந்துச்சுன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே தெரியாம தான் வாழ்றாங்க. இது சாதாரண மக்கள் ஏத்துக்க தயாரா இல்லை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு மறைபொருளாக இருக்குது, தெரியாது நம்மளுக்கு அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டா கூட அதை ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. ஆனா அதை இன்னொருத்தன் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு நம்புறாங்க. அது தப்பு. எவனுக்குமே தெரியாதுங்க. அப்படி தெரிஞ்சாலும் அவனால அவனுடைய லைஃபை மாத்த முடியாது. ஏன்னா அவனும் அது மாதிரி வாழ்க்கையிலான வாழ்றான். அவன் மட்டும் தனியா வேற உலகத்துல இருந்தா வரான். நீங்களும் நானும் எல்லாருமே ஒரே வாழ்க்கை தான். எனக்கும் கஷ்டம் வருது. அப்படி கஷ்டமே இல்லாட்டா நான் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன் கேமரா முன்னால உட்காந்து? நானும் என்னோட லைஃப் ரன் பண்றேன் இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஜோசிக்காரனும் ஒவ்வொரு டயத்துல வரான், ஃபீல்டுக்குள்ள பெருசாரான், அதுக்கப்புறம் ஆளே காணா போயிடுறான். ஊர்ல போய் பார்த்தோம்னா சும்மா இருக்கிறான். ஆனா அது அவன் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நேத்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரு ஒரு சாதாரண பாக்குறப்ப ஒரு சட்டையை ஒரு மாதிரி போட்டிருப்பாரு. நான் குறைய சொல்லல, அவருடைய அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான். அவரு நேத்து ஒரு டிவில வீடியோ சொல்லி இருக்காரு, செல்வந்தன் ஆவதற்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி இருக்காரு. கோடீஸ்வர யோகம் எப்படி கிடைக்கும்? கோடீஸ்வர யோகம் கிடைச்சா பிரச்சனை இல்லைங்க. அது ஜாதகத்துல இருக்கிறத சொல்றாரு. நான் சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றது தப்பே இல்லை. ஒரு ஜாதகத்தை பாக்குறோம், இந்த ஜாதக அமைப்பு இருந்தால் இவன் கோடீஸ்வரன் ஆவான்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. அது தப்பான விதிகள்ல கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கோடீஸ்வரன் ஆவதற்கு வழிகள் சொல்கிறேன்னு சொல்றாங்க.
அப்ப இந்தந்த கிரகங்கள் இருந்தா இது இப்படி இருக்கும், நீங்க இதெல்லாம் செய்யுங்க கோடீஸ்வரன் ஆயிரலாங்கிறாங்க. அப்ப நீ எப்ப ஏன் கோடீஸ்வரன் ஆகல? நீ நேரம் ஒரு டாட்டாவுக்கு ஆப்போசிட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? டாடா ஜாம் செட்பூருக்கு பக்கத்துல உன்னுடைய பேர்ல ஒரு செட்பூர் ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? நீ ஆரம்பிக்கல. நீ இன்னுமே வந்து ஒரு ஒரு சாதாரண அன்னாட காட்சியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்ப நீ அடுத்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறப்ப எவ்வளவு பெருசா அட்வைஸ் கொடுக்குற. ஒரு தாள் போட்டிருக்காரு, சேட்டுகள்லயே கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க, எந்த காலத்துல பூஜை பண்ணணும்னு போடுறாங்க. அதை எழுதின கண்டென்ட் எழுதினவன் வந்து ஒண்ணுக்கு வாங்க தான் இருக்கிறான். அவன் கோடீஸ்வரனா இருக்கணுமா இல்லையா தெரிஞ்சு வச்சு இப்போ மக்களுடைய இயலாமையை அறியாமையை பயன்படுத்துறாங்க ஜோசியர். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜாதகத்துல இருக்குது சார், உங்களுக்கு இதுதான் சார் நடக்கும், இத்தனை தேதி நடக்கும், இத்தனை தேதி நடக்காது, இது இப்படிதான் போகும், நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க, நீங்க கொடுத்த காசுக்கு நான் சொல்லிட்டேன்னு சொல்றான்னா சரியான ஜோசியக்காரன். உங்க ஜாதகத்துல இப்படி இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா நான் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்புனாங்கன்னா அது பாவம் அவங்களுடைய போராத காலம் நினைச்சுக்க வேண்டியதான். நிறைய பேர் வந்து இந்த ராசி கட்டம் அப்படிங்கறத நிறைய பாக்குற பொதுமக்களுக்கு, அதுவும் இப்ப இந்த ஜோதிட கலை வளர்ந்ததுனால தெரியுது. இதுல நவாம்சம் தசாம்சம்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லி குழப்புறாங்க. அவங்களுக்கு எதை பார்க்கணும், எதை வச்சு பலன் சொல்றாங்க, எது முக்கியம் அப்படிங்கிறது தெரியல. அதற்கான ஒரு விளக்கம். அதான் வந்துங்க, இது வந்து டிவிஷனல் சார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல வந்து அங்கீசம்னு சொல்றாங்க. அங்கீசம். தமிழ்ல வந்து வர்க்க சக்கரம்னு சொல்றாங்க. வர்க்கம் அப்படின்னா பிரிவுன்னு அர்த்தம். அங்கீசம் அப்படின்னா, அங்கீசத்துல வந்து மொத்தம் 6 டைப் ஆஃப் அங்கீசம் தான் இருக்கு. ஆனா இப்ப சோடச வர்க்கம் வரைக்கும் வராங்க. சோதசம்னா வந்து 16 வர்க்கம் வராங்க. நீங்க சொல்றது எங்களுக்கே கேட்கும். ஆமா, 16 வர்க்கம். இல்ல அது என்னன்னா சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. இப்ப மேச ராசி, ராசிங்கிறது வந்து ரியல் ராசின்னு எழுதியிருப்பாங்க. ஓரைன்னு ஒண்ணு எழுதியிருப்பாங்க. ராசிங்கிறது சிங்கிள், ஓரைங்கிறது டபுள், திரேகானம் அப்படிங்கிறது 4, சஷ்டி அம்சம் அப்படிங்கிறது 6, சதுர்தாம்சம் அப்படிங்கிறது 4, பஞ்சாம்சங்கிறது 5. இது மாதிரி என்னத்துக்காக இந்த நம்பர் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசி மேசராசிங்கிறது ஒரு ஊர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உங்களுக்கு புரியுதா, மக்களுக்கு புரியுதா சொல்றேன். மேசராசி என்பது ஒரு ஊர், ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கு. அந்த பகுதி இதுக்குள்ள ஒருத்தர் நடந்து போறாரு, அவர் பேர் சூரியன். அவர் எங்க நடந்து போறாருன்னு நான் எழுதணும். அந்த 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அந்த பரப்புக்குள்ள அவர் எங்க இருக்கிறாரு, எந்த தெருவுல இருக்கிறாருன்னு எழுதணும். இப்ப நடுவுல ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அவர் நின்றுகிட்டு இருக்காருன்னா நான் வந்து எழுதிடுறேன். என்ன எழுதுவேன் ராசி கட்டத்துல? சூரியன் மேசத்துல எழுதுவேன், வேற எதுவும் எழுத தெரியாது. அப்படி எழுதுறதா இருந்தா நாங்க ஏதாச்சும் நோட் பண்ணணும், அவர் எங்க இருக்காரு நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்றதுக்கு சிஸ்டம் இல்ல. அப்படி சிஸ்டம் இருந்தாலும் உங்களுக்கோ மக்களுக்கோ புரியல. நான் கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு கிலோமீட்டர் என்னன்னே தெரியாது. நீங்க ஒரு காட்டுவாசியா வரீங்க சரிங்களா, இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்றதே உங்களுக்கு பெருசா இருக்கு. இந்த இடத்துல இருக்காரு அது எப்படி சொல்றதுன்னா அது உங்களுக்கு பெருசா இருக்கு. அந்த ஊருக்குள்ள எங்க இருக்காருன்னு சொல்றது உங்களுக்கு இன்னுமே புரியாது. அப்ப டிகிரில இருக்காருன்னு சொல்லலாம். அப்ப மேச ராசியிலே 12 டிகிரில சூரியன் இருக்காருன்னு நான் சொன்னேன்னா, அப்ப டிகிரின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இப்ப ஒரு 8வதுல நீங்க படிச்சிருப்பீங்க டிகிரிய. உங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் என்ன பண்ணிருப்பாங்க? உங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ டிகிரினா தெரியாது. நீங்க 10th படிக்கிறப்ப பாகைமானின்னு ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே வட்டமா இருக்கும். சிலருக்கு வந்து பாதி வட்டமா இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு போயிருக்கிறோம். அதுல நம்ம வந்து முக்கோணத்துக்கு எல்லாம் பாகை குடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் அது இல்லவே இல்லை அவங்கள்ட்ட சரிங்களா. அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு சூரியன் 12 டிகிரில இருக்காருன்னா யாருக்கு தான் புரியும்? புரியாது. சரி, அதுக்கு முன்னால ஜெனரேஷனுக்கு நிச்சயமா புரியாது. ஏன் அதை புரிய வைக்கணும் மக்களுக்கு அப்படின்னா, மக்களுக்குள்ள இருக்கிறவன் தான் ஜோசியர். ஜோசியர் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. ஜோதிடர்ன்றது நீங்களும் நானும் தான். நான் கத்துக்கிட்டு எனக்கு சுத்தி இருக்கப்போ என்னுடைய கிராமம் இருக்கு. என்னுடைய கிராமத்துல எங்க ஊருக்குன்னு ஒரு கொள்ளர் இருப்பார், எங்க ஊருக்குன்னு ஒரு நாவிதர் இருப்பார், எங்க ஊருக்குன்னு ஒரு துணி வைக்கிறவர் இருப்பார். அதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஜோசியர் இருப்பார். ஓகேங்களா, அவருக்கு வந்து நாலேஜ் எப்படி இருக்குன்னா எங்க ஊர்க்காரங்க நாலேஜ் தான் இருக்கு. எங்க ஊருக்குள்ள பிறந்தவர் தான் அவரு. அப்ப அவர் வந்து சிறப்பு பயிற்சி போய் நாசால போய் தனியார் பங்கோட்டு எல்லாம் பயிற்சி எடுத்துட்டு வர போறது இல்லை. அவரு பேசிக்கா டெக்னிக்கல் கத்துக்குவார், எங்கேயாச்சுமே கத்துக்கிட்டு வருவார் இல்லையா. அப்ப அந்த டிகிரிங்கிறத எங்கேயுமே போடல. டிகிரி சுத்தமா அப்ப கணிதங்கள் இல்ல, பஞ்சாங்கம் கணிக்கிறவங்கள்ட்ட இருந்துச்சு. மக்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அந்த கணிதங்கள் இல்ல. அப்ப மேசராசியில ஒரு கிரகம் எங்க இருக்குன்னு நான் குறிக்கணும் இல்லையா. அப்ப மேசராசியை 2ஆ பிரிங்க, 15. அப்ப முதல் 15ல அந்த சூரியன் இருந்துச்சா, 2வது 15 அந்த சூரியன் இருந்துச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரா சக்கரத்தை பார்க்கணும். ஓரா சக்கரத்துல பார்த்தோம்னா 15 டிகிரி துல்லியமா பார்க்கலாம். திரேகானத்துல பார்த்தோம்னா அந்த மேசராசியை 10 டிகிரியா பிரிங்க,
திரைகாணத்துல 3 கட்டங்கள். அப்ப மூணாவது 3 கட்டத்துல அப்ப மேசராசியில 10 டிகிரி இருந்துச்சா, அடுத்து 10 இருந்துச்சா, அடுத்து 10 இருந்துச்சா, அடுத்து சதுர்தாம்சத்துல 4 பிரியும். அப்ப நவாம்சத்துல 9 பிரியும். அப்ப மேசத்தை 9 பிரிச்சு அந்த மேச ராசியில இருக்கக்கூடிய சூரியன் நவாம்சத்துல பார்த்தோம்னா சிம்மத்துல இருக்கும். ஆமா. அப்ப என்னன்னா மேச ராசிக்குள் 5 × 3 × 0.2 அப்படிங்கிறப்ப 3, 15, 10 அப்படின்னா 14 டிகிரில அந்த சூரியன் அங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப துல்லியத்துக்காக. அப்ப 16 வகை சக்கரங்களும் இந்த கிரகம் எவ்வளவு துல்லியமாக அங்க இருக்குன்னு சொல்றதுக்காக தான். அப்ப அடுத்தடுத்து மொத்தம் 28 வகை சக்கரங்கள் போடுறாங்க. ஒரு ராசியை 28 பிரிவா பிரிக்கிறாங்க. பிரிச்சு சொல்றது எதுக்குன்னா அதனுடைய துல்லியத்துக்காக தான். சார் துல்லியத்தினால அப்ப ஜோசியர்களுக்கு தெரியுமா? ஜோசியர்களுக்கு தெரிய தேவையில்லையே. இப்ப நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சே சார், அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. போட்டா வந்து இல்லைங்க, இப்ப சாஃப்ட்வேர் தான் டிகிரி வந்துருச்சு. எதுக்கு அது திரைகாணம் பார்க்கணும் நான் கேக்குறேன். அப்ப ஜோசிக்காரங்க எதுக்கு அதெல்லாம்? அதான் குழப்பமே. அது வந்து என்னன்னா புரியாதவங்க. இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு. ஒரு டாக்டருக்கு வந்து இப்ப கொரோனா இன்ஜெக்ஷன் எல்லா டாக்டரும் போட்டாங்க, சரிங்களா? அந்த கொரோனா இன்ஜெக்ஷனுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு டாக்டருக்கு தெரிஞ்சா? இப்ப தெரியாது. அவருக்கு ஒரு மருத்துவருக்கு ஊசி போற அளவுக்கு தான் இருக்கும். அந்த கொரோனா இன்ஜெக்ஷன் டெவலப் பண்ணா இல்லைங்களா, அவனுக்கு தான் அதனுடைய டீடைல் தெரியும். இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? குப்பியை உடைக்கணும், எவ்வளவு டோஸ் ஏத்தணும், இதுல ரியாக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றது மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. ஒருவேளை டாக்டர் ரிசர்ச்சா போய் திருப்பி அதுல போய் ஏதாச்சும் பிஜி பண்ணாருன்னா இவருக்கு புரியலாம். ஆனா மருந்து எப்படி தயார் பண்றாங்க, அது எங்க வந்து வருது, அது என்ன செய்யுன்ற டீடைல்ஸ் டாக்டருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அது போல இதை கண்டுபிடிச்சவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாதகருக்கு ஜோசியருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அவனை பொறுத்தளவுக்கு நவாம்சத்துல இந்த இடத்துல இது இருந்து நவாம்சத்துல இருந்து 2 வர்க்கோத்தமம் ஆயிருச்சுன்னா இந்த பலனை சொல்லணும்ன்றது புத்தகத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா போதும். இது எல்லாமே எழுதப்பட்ட விதிகள். அவ்வளவுதான், சிம்பிள் அவ்வளவுதான். அதை வந்து கணக்கு பண்ணவே இப்பயும் அதை உடைக்கிறான். அதனுடைய டீடைல் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறேன். இப்பயும் அந்த லாஜிக்குகளை உடைச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். மனப்பாடம் பண்றவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மனப்பாடம் பண்ணவங்க ஏத்துக்க மாட்டாங்க இது உடையும்னா. இது எதுக்கு வச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப நவாம்சத்தை யூஸ் இல்லடா விட்டுருன்னு சொன்னோம்னா உனக்கு என்ன தெரியும் ஜோசியத்தை பத்தி? அப்ப முன்னோர்கள் அமைச்சது சரியா தப்பா? முன்னோர்கள் கம்ப்யூட்டர்ல போடவே சொல்லல, முன்னோர்கள் டிகிரி எழுதவே இல்லை இல்லைங்களா, முன்னோர்கள் 6 மணிக்கு மேல ஜோசியம் பார்க்கவே இல்லை, முன்னோர்கள் ஒருத்தன் தனி மனிதனுக்கு ஜோசியம் பார்க்கவே இல்லை, ராஜாக்களுக்கு மட்டும்தான் பார்த்தான். எல்லாமே மாறுது, அப்டேட் ஆகுது. முன்னோர்கள் ஐடி ஃபீல்டுல இல்ல, முன்னோர்கள் கேமரா ஃபீல்டுல இல்ல, முன்னோர்கள் பைக் ஓட்டல, முன்னோர்கள் ரோட்ல போல, டோல்கேட்ல பணம் கட்டல. நிச்சயமா இல்ல. அப்ப எல்லாமே அப்டேட் ஆகிறப்ப நம்ம அதுக்கு அப்டேட் ஆகணும் இல்லைங்களா? நிச்சயமா.